பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கலாத்தியர் அதிகாரம் 1 தொடங்கி 6 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: கலாத்தியருக்கு நிருபம் எழுதியவர் யார்? பதில்: அப்போஸ்தலனாகிய பவுல். கேள்வி: மனுஷரால் அப்போஸ்தலர் ஆகாதவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாயிருந்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: பிதாவாகிய தேவனால் கலாத்தியருக்கு டேஷ் உண்டாவதாக. பதில்: கிருபையும் சமாதானமும். கேள்வி: பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்? பதில்: நம்முடைய பாவங்கள். கேள்வி: இயேசு கிறிஸ்து யாருடைய சித்தத்தின்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் யாருக்கு மகிமை உண்டாவதாக. பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: கலாத்தியரை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவர் யார்? பதில்: பிதாவாகிய தேவன். கேள்வி: கலாத்தியர் எதற்கு திரும்பினார்கள்? பதில்: வேறொரு சுவிசேஷம். கேள்வி: வேறொரு டேஷ் இல்லையே. பதில்: சுவிசேஷம். கேள்வி: சிலர் யாரை கலகப்படுத்தினார்கள்? பதில்: கலாத்தியரை. கேள்வி: கலாத்தியரை கலகப்படுத்தினவர்கள் எதை பொருட்ட மனதாயிருந்தார்கள்? பதில்: கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். கேள்வி: வானத்திலிருந்து வருகிற தூதன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவன்? பதில்: சபிக்கப்பட்டவன். கேள்வி: நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் யாருடைய ஊழியக்காரன் அல்ல என்று பவுல் கூறினார்? பதில்: கிறிஸ்துவின். கேள்வி: பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் யாருடைய யோசனையின்படியானதல்ல? பதில்: மனுஷர். கேள்வி: பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தியவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: பவுல் எதை மிகவும் துன்பப்படுத்தினார்? பதில்: தேவனுடைய சபை. கேள்வி: தேவனுடைய சபையை பாழாக்கியவர் யார்? பதில்: பவுல்.
கேள்வி: பவுல் எதற்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவராயிருந்தார்? பதில்: தன் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயம். கேள்வி: தாயின் வயிற்றிலிருந்தது முதல் பவுலை பிரித்தெடுத்தவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: பவுலை அழைத்தவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவன் பவுலை எதினாலே அழைத்தார்? பதில்: தேவனுடைய கிருபையினாலே. கேள்வி: பவுல் யாரை சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக தேவன் பவுலின் மேல் பிரியமாயிருந்தார்? பதில்: தம்முடைய குமாரனை. கேள்வி: பவுல் தேவனுடைய குமாரனை யாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்க தேவன் பிரியமாயிருந்தார்? பதில்: புறஜாதிகளிடத்தில். கேள்வி: பவுல் எவைகளோடு யோசனை பண்ணவில்லை? பதில்: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். கேள்வி: தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தின போது பவுல் எங்கே புறப்பட்டு போனார்? பதில்: அரபி தேசம். கேள்வி: அரபி தேசத்திலிருந்து பவுல் எங்கே திரும்பி வந்தார்? பதில்: தமஸ்கு ஊருக்கு. கேள்வி: 3 வருஷம் சென்ற பின்பு பவுல் யாரை கண்டு கொள்ளும்படி போனார்? பதில்: பேதுருவை. கேள்வி: பேதுருவை கண்டு கொள்ளும்படி பவுல் எங்கே போனார்? பதில்: எருசலேமுக்கு. கேள்வி: பவுல் பேதுருவினிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? பதில்: 15 நாள். கேள்வி: அப்போஸ்தலரில் பவுல் கண்டிருந்த ஒருவர் யார்? பதில்: கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. கேள்வி: பவுல் தான் எழுதினவை பொய்யல்லவென்று யாருக்கு முன்பாக நிச்சயித்திருந்தார்? பதில்: தேவனுக்கு முன்பாக. கேள்வி: பவுலை பற்றி யூதேயா தேசத்தார் யாரை மகிமைப்படுத்தினார்கள்? பதில்: தேவன். கேள்வி: எத்தனை வருஷம் சென்ற பின்பு பவுல் மறுபடியும் எருசலேமுக்கு போனார்? பதில்: 14. கேள்வி: பவுல் யாரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போனார்? பதில்: தீத்து. கேள்வி: பவுல் எதினாலே எருசலேமுக்கு போனார்? பதில்: தேவ அறிவிப்பு. கேள்வி: பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை எருசலேமில் எவர்களுக்கு தனிமையாய் விவரித்துக் காண்பித்தார்? பதில்: எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு. கேள்வி: பவுலுடனே கூட இருந்த தீத்து யாராயிருந்தான்? பதில்: கிரேக்கன்.
கேள்வி: கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டானது என்ன? பதில்: சுயாதீனம். கேள்வி: சுயாதீனத்தை உளவு பார்த்தவர்கள் யார்? பதில்: கள்ள சகோதரர். கேள்வி: கள்ள சகோதரர் எதற்கு நம்மை அடிமைகள் ஆக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்தார்கள்? பதில்: நியாயப்பிரமாணத்திற்கு. கேள்வி: பவுலுக்கு ஒன்றும் போதியாதவர்கள் யார்? பதில்: எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்தவர்கள். கேள்வி: மனுஷரிடத்தில் பட்சபாதமுள்ளவரல்லாதவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருந்தவர் யார்? பதில்: பேதுரு. கேள்வி: புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பலப்படுத்தப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பேதுரு யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கையளிக்கப்பட்டது? பதில்: விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு. கேள்வி: பவுல் யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கையளிக்கப்பட்டது? பதில்: விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு. கேள்வி: தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார்? பதில்: யாக்கோபு, கேபா, யோவான். கேள்வி: பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தவர்கள் யார்? பதில்: யாக்கோபு, கேபா, யோவான். கேள்வி: யாரை நினைத்து கொல்லும்படி பவுலிடம் கூறினார்கள்? பதில்: தரித்திரரை. கேள்வி: யார் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்தது? பதில்: பேதுரு. கேள்வி: பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: புறஜாதியாருடனே சாப்பிட்டவர் யார்? பதில்: பேதுரு. கேள்வி: யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்தபோது பேதுரு யாருக்கு பயந்து விலகி பிரிந்தான்? பதில்: விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு. கேள்வி: பேதுருவோடே கூட மாயம் பண்ணியவர்கள் யார்? பதில்: மற்ற யூதர். கேள்வி: மற்ற யூதர்களுடைய மாயத்தினாலே இழுப்புண்டவன் யார்? பதில்: பர்னபா. கேள்வி: யூதனாயிருந்து யூதர் முறைமையாக நடவாதவர் யார்? பதில்: பேதுரு. கேள்வி: நாம் சுபாவத்தின்படி யாராயிருக்கிறோம் என்று பவுல் கூறினார்? பதில்: யூதர். கேள்வி: எதின் கிரியைகளினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை? பதில்: நியாயப்பிரமாணத்தின். கேள்வி: எதினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான்?
பதில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். கேள்வி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படாதவன் யார்? பதில் மனுஷன். கேள்வி யாருக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாம் நாடுகிறோம்? பதில் கிறிஸ்துவுக்குள். கேள்வி நாம் பாவிகளாக காணப்படுவோமானால் பாவத்திற்கு யார் காரணர் அல்ல? பதில் கிறிஸ்து. கேள்வி பவுல் யாருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று கூறினார்? பதில் கிறிஸ்துவுடனே. கேள்வி பவுலுக்குள் பிழைத்திருக்கிறவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி பவுல் யாரை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருந்தார்? பதில் தேவனுடைய குமாரன். கேள்வி பவுல் எதை விருதாவாக்குகிறதில்லை என்று கூறினார்? பதில் தேவனுடைய கிருபையை. கேள்வி நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் யார் மரித்தது வீணாயிருக்கும்? பதில் கிறிஸ்து. கேள்வி புத்தி இல்லாத கலாத்தியரே என்று கலாத்தியரை அழைத்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி கலாத்தியர் எதற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக மயக்கப்பட்டதாக பவுல் கூறினார்? பதில் சத்தியத்திற்கு. கேள்வி கலாத்தியரின் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தவர் யார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி எதனால் உண்டாகிறது? பதில் விசுவாசம். கேள்வி ஆவியிலே ஆரம்பம் பண்ணியவர்கள் யார்? பதில் கலாத்தியர். கேள்வி நீங்கள் இத்தனை புத்தியினரா யார் யாரிடம் கேட்டது? பதில் பவுல் கலாத்தியரிடம். கேள்வி ஆபிரகாம் யாரை விசுவாசித்தார்? பதில் தேவனை. கேள்வி ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியப்படுபவர்கள் யார்? பதில் விசுவாச மார்க்கத்தார்கள். கேள்வி தேவன் புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று கண்டது எது? பதில் வேதம். கேள்வி சாபத்திற்குட்பட்டிருக்கிறவர்கள் யார்? பதில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர். கேள்வி எதினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது? பதில் விசுவாசத்தினால். கேள்வி எவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான்? பதில் நியாயப்பிரமாணத்தை. கேள்வி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் டேஷ் என்று எழுதியிருக்கிறது?
பதில் சபிக்கப்பட்டவன். கேள்வி நமக்காக சாபமானவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருவது எது? பதில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். கேள்வி சந்ததி என்று சொல்லப்பட்டவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி உடன்படிக்கைக்கு பின்பு எத்தனை வருடங்கள் கழித்து நியாயப்பிரமாணம் உண்டானது? பதில் 430 வருடங்கள். கேள்வி நியாயப்பிரமாணமானது யாரை கொண்டு கட்டளையிடப்பட்டது? பதில் தேவதூதர். கேள்வி எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது எது? பதில் வேதம். கேள்வி நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கு வழி நடத்துகிற உபாதியாய் இருந்தது எது? பதில் நியாயப்பிரமாணம். கேள்வி எதற்காக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடம் வழி நடத்தியது? பதில் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு. கேள்வி எது வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்களல்ல? பதில் விசுவாசம். கேள்வி நாம் யாருடைய புத்திரர்களாயிருக்கிறோம்? பதில் தேவனுடைய. கேள்வி நாம் யாரை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறோம்? பதில் கிறிஸ்து இயேசுவை. கேள்வி எவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பதில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். கேள்வி கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் யார் என்றும் இல்லை. பதில் கிரேக்கன். கேள்வி நாம் எல்லாரும் யாருக்குள் ஒன்றாயிருக்கிறோம்? பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள். கேள்வி கிறிஸ்துவினுடையவர்கள் யாருடைய சந்ததியாராயிருக்கிறார்கள்? பதில் ஆபிரகாம். கேள்வி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயிருப்பவர்கள் யார்? பதில் கிறிஸ்துவினுடையவர்கள். கேள்வி கிறிஸ்துவுக்குள் அடிமை என்றும் யார் என்றும் இல்லை. பதில் சுயாதீனன். கேள்வி எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தது யார்? பதில் சுதந்திரவாளியானவன். கேள்வி காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருப்பவன் யார்? பதில் சுதந்திரவாளியானவன். கேள்வி நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் எவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம்? பதில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு. கேள்வி காலம் நிறைவேறின போது தேவன் யாரை அனுப்பினார்? பதில் தம்முடைய குமாரன்.
கேள்வி: ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப் பிரமாணத்திற்கு கீழானவரும் யார்? பதில்: தேவனுடைய குமாரன். கேள்வி: தேவனுடைய குமாரன் நாம் எதை அடையும்படி அனுப்பப்பட்டார்? பதில்: புத்திர சுவிகாரத்தை. கேள்வி: நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அவரை எப்படி கூப்பிட முடியும்? பதில்: அப்பா, பிதாவே. கேள்வி: அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் எதை நமது இருதயங்களில் அனுப்பினார்? பதில்: தமது குமாரனுடைய ஆவியை. கேள்வி: இனி நீ அடிமையாயிராமல் யாராயிருக்கிறாய்? பதில்: புத்திரனாய். கேள்வி: நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் யாராயிருக்கிறாய்? பதில்: தேவனுடைய சுதந்தரனாய். கேள்வி: நாம் தேவனை அறியாமலிருந்தபோது எவைகளுக்கு அடிமைகளாயிருந்தோம்? பதில்: சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு. கேள்வி: இவ்வுலகத்தின் வழிபாடுகள் எப்படிப்பட்டது என பவுல் கூறினார்? பதில்: பெலனற்றதும் வெறுமையானதும். கேள்வி: தேவனை அறிந்திருந்தவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: தேவனால் அறியப்பட்டவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்த்தவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: சகோதரரே, என்னைப் போலாகுங்கள் கூறியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுலுக்கு அநியாயம் ஒன்றும் செய்யாதவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: தேவதூதனைப் போல கலாத்தியர் யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? பதில்: பவுலை. கேள்வி: யாரைப் போல கலாத்தியர் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள்? பதில்: கிறிஸ்து இயேசுவைப் போல. கேள்வி: பவுலை ஏற்றுக்கொண்டபோது கலாத்தியர் கொண்டிருந்தது என்ன? பதில்: ஆனந்த பாக்கியம். கேள்வி: பவுலுக்காக தங்கள் கண்களை பிடுங்கிக் கொடுக்க கூடியவர்கள் யார்? பதில்: கலாத்தியர். கேள்வி: கலாத்தியருக்கு பவுல் எதினாலே சத்துருவானேன் என்று கூறினார்? பதில்: சத்தியத்தை சொன்னதினாலே. கேள்வி: எதில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது? பதில்: நல்ல விஷயத்தில். கேள்வி: கலாத்தியரிடத்தில் கிறிஸ்து உருவாகுமளவும் மறுபடியும் கர்ப்பவேதனைப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கலாத்தியர்களிடத்தில் வந்து பவுல் எப்படி பேச விரும்பினார்?
பதில் வேறு வகையாக. கேள்வி கலாத்தியர் எதற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பினார்கள்? பதில் நியாயப்பிரமாணம். கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் முதலாமவன் யாரிடத்தில் பிறந்தான்? பதில் அடிமையானவள். கேள்வி ஆபிரகாமின் குமாரரில் இரண்டாமவன் யாரிடத்தில் பிறந்தான்? பதில் சுயாதீனமுள்ளவளிடம். கேள்வி அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான்? பதில் மாம்சத்தின்படி. கேள்வி சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் எதின்படி பிறந்தான்? பதில் வாக்குத்தத்தத்தின்படி. கேள்வி ஆபிரகாமின் குமாரரை பற்றிய பிறப்பு என்ன அர்த்தமுள்ளவை? பதில் ஞான அர்த்தம். கேள்வி அடிமையானவள் சுயாதீனமுள்ளவள் என்பது எதை குறிக்கிறது? பதில் இரண்டு ஏற்பாடுகள். கேள்வி அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெற்றவள் யார்? பதில் ஆகார். கேள்வி ஆகார் என்பது எந்த தேசத்திலுள்ள சீனாய் மலை? பதில் அரபி. கேள்வி இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்கு சரியானவள் யார்? பதில் ஆகார். கேள்வி சுயாதீனமுள்ளவள் யார்? பதில் மேலான எருசலேம். கேள்வி நாமெல்லோருக்கும் தாயானவள் யார்? பதில் மேலான எருசலேம். கேள்வி ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தியவன் யார்? பதில் மாம்சத்தின்படி பிறந்தவன். கேள்வி எவர்களை புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது? பதில் அடிமையானவள் அவளுடைய மகன். கேள்வி நாம் யாருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம்? பதில் சுயாதீனமுள்ளவள். கேள்வி நாம் மறுபடியும் எதின் நுகத்துக்கு உட்படக்கூடாது? பதில் அடிமைத்தனம். கேள்வி சுயாதீன நிலைமையை நமக்கு உண்டாக்கினவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறவன் யார்? பதில் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற மனுஷன். கேள்வி எது கிடைக்கும் என்று பவுல் நம்பிக்கையோடே காத்திருந்தார்? பதில் நீதி. கேள்வி யாரிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது? பதில் கிறிஸ்து இயேசு. கேள்வி எதினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்? பதில் அன்பு.
கேள்வி: புளித்த கொஞ்சம் மாவானது எதை உப்ப பண்ணும்? பதில்: பிசைந்த மாவனைத்தையும். கேள்வி: கலாத்தியரை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற எதை அடைவான்? பதில்: ஆக்கினை. கேள்வி: கலாத்தியரை கலக்குகிறவர்கள் எப்படி போனால் நலமாயிருக்கும் என பவுல் கூறினார்? பதில்: தரிப்புண்டு. கேள்வி: நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பதில்: சுயாதீனத்திற்கு. கேள்வி: ஒருவரையொருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் டேஷ். பதில்: அழிவீர்கள். கேள்வி: ஒருவராலொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும்? பதில்: எச்சரிக்கையாய். கேள்வி: எதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும்? பதில்: ஆவிக்கேற்றபடி. கேள்வி: ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் எதை நிறைவேற்றாதிருப்போம்? பதில்: மாம்ச இச்சையை. கேள்வி: ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறவை எவை? பதில்: ஆவி, மாம்சம். கேள்வி: நாம் ஆவியினால் நடத்தப்படுவோமானால் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல? பதில்: நியாயப்பிரமாணம். கேள்வி: எதின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன? பதில்: மாம்சத்தின். கேள்வி: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்பது எதின் கிரியை? பதில்: மாம்சம். கேள்வி: எப்படிப்பட்ட ஆராதனை மாம்சத்தின் கிரியை? பதில்: விக்கிரக ஆராதனை. கேள்வி: பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள் என்பது எதின் கிரியை? பதில்: மாம்சம். கேள்வி: சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள் என்பது எதின் கிரியை? பதில்: மாம்சம். கேள்வி: மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் எதை சுதந்தரிப்பதில்லை? பதில்: தேவனுடைய ராஜ்யம். கேள்வி: அன்பு, சந்தோஷம், சமாதானம் எதின் கனி? பதில்: ஆவி. கேள்வி: எதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை? பதில்: ஆவியின் கனி. கேள்வி: எதை விரும்பக்கூடாது என பவுல் கூறினார்? பதில்: வீண் புகழ்ச்சியை. கேள்வி: ஒருவரையொருவர் எண்ணம் ஊட்டக்கூடாது. பதில்: கோபம். கேள்வி: ஒருவர் மேல் ஒருவர் எண்ண கொள்ளக்கூடாது. பதில்: பொறாமை. கேள்வி: ஆவியினாலே பிழைத்திருந்தால் எதின்படி நடக்கவும் கடவோம்?
பதில் ஆவிக்கேற்றபடி. கேள்வி தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறவர்கள் யார்? பதில் கிறிஸ்துவினுடையவர்கள். கேள்வி நற்குணம், விசுவாசம், சாந்தம் எதின் கனி? பதில் ஆவி. கேள்வி நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து டேஷ். பதில் எச்சரிக்கையாயிரு. கேள்வி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எதை நிறைவேற்ற வேண்டும்? பதில் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை. கேள்வி ஒருவன் தான் ஒன்றுமில்லாதவனாயிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் யார்? பதில் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். கேள்வி அவனவன் தன் தன் எதை சோதித்து பார்க்க கடவன்? பதில் சுய கிரியை. கேள்வி அவனவன் தன் தன் எதை சுமக்க வேண்டும்? பதில் பாரத்தை. கேள்வி உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவன் யார்? பதில் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். கேள்வி தம்மை பரியாசம் பண்ண ஓட்டாதவர் யார்? பதில் தேவன். கேள்வி டேஷ் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பதில் மனுஷன். கேள்வி மாம்சத்தினால் அழிவை அறுப்பவன் யார்? பதில் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். கேள்வி ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பவன் யார்? பதில் ஆவிக்கென்று விதைக்கிறவன். கேள்வி எதை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும்? பதில் நன்மை செய்கிறதில். கேள்வி நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எப்பொழுது அறுப்போம்? பதில் ஏற்ற காலத்தில். கேள்வி விசேஷமாக எவர்களுக்கு நன்மை செய்ய கடவோம்? பதில் விசுவாச குடும்பத்தார்களுக்கு. கேள்வி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறவர்கள் யார்? பதில் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள். கேள்வி பவுல் எதை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேனாக என்று கூறினார்? பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. கேள்வி கிறிஸ்து இயேசுவுக்குள் காரியம். பதில் புது சிருஷ்டியே. கேள்வி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களுக்கு எவைகள் உண்டாயிருப்பதாக என்று பவுல் கூறினார்? பதில் சமாதானமும் இரக்கமும். கேள்வி பவுல் எதை தன் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறதாக கூறினார்? பதில் கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை. கேள்வி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் கூட எப்படி இருப்பதாக?
பதில் ஆவியுடனே. கேள்வி கலாத்தியர் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? பதில் எபேசு, மக்கெதோனியா. God bless you.